வணக்கம் நண்பர்களே. என் வண்டியில் நான் முன்பெல்லாம் பெட்ரோல் டேங்க்கில் தான் ஆயில் ஊற்றிக்கிட்டு இருந்தேன், ப்ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். என்னோடய வண்டியில் வந்த ஒரிஜினல் ஸ்டாக்கு மேட் இன் ஜப்பான் ஆயில் பம்பே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் 2T ஆயிலில் டேங்க்கில் தான் ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 2.5 மாதத்துக்கு முன்னாடி ஊற்றினேன், ஒரு 3/4 லிட்டர் ஊற்றினேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். டோரை கழட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இல்லாததுனால, இப்போ மேக்ஸ் ஹண்ட்ரட்லலாம் இங்கே லென்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். பட் இந்த இதில் வந்து இங்கேயும் வந்து எந்த விதமான நீடில் எதுவுமே இருக்காது. இப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியாது. இங்கே ஃபில்டர் இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற இந்த லெவல் மினிமம் லெவலுக்கு மேலே தான் இருக்குது. இந்த பச்சை கலரில் தெரியுதா? எனக்கு இங்கேருந்து தெரியுது. மினிமம் லெவலுக்கு வந்துருச்சு. இவ்வளோ ஊற்றினேன், ஒரு 3/4 லிட்டர் நான் ஊற்றினேன். இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இப்போது இன்கேஸ் உங்களோட ஒயரிங் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ப்ராப்பராக இந்த லெவலில் ஆயில் லெவல் இண்டிகேட்டர் இங்கேயே லைட் எரியும் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வர லைட் வந்து ஃப்யூஸ் போச்சாலோ ஒர்க் ஆகலையோ இது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இதுலேயும் தெரியும் ஆயில் கம்மியாகிடுச்சுன்னா. அப்புறம் வந்து நம்ம மேனுவலாக பார்த்துக்கிறது நம்ம வண்டிக்கு சேஃபு. ஒரு 2 மந்த்ஸுக்கு, இல்லை நீங்கள் அதிகம் ஓட்டினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கணும். இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போயாவது தான் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக கழட்டி செக் பண்ணிக்கிறது வண்டியோட இன்ஜினுக்கு நல்லது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.